முந்தைய அரசு விவசாயிகளை பெரிய அளவில் பாதிக்கும் வகையிலும் குடியிருப்புகளை அதிக அளவில் அகற்றும் வகையிலும் விமான நிலையத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. ஒரு விளக்கம் வேண்டாம், எந்த விளக்கத்துக்கு நான் அனுமதி அளிக்கவில்லை. 55 விதியின் கீழ் உங்கள் பேரை படிச்சுட்டேன், இல்லை அடுத்த ஒரு பேர் நான் படிச்சிடுவேன். நீங்க எங்க வரீங்க? நீங்க இங்க போங்க, உள்ள எடுத்து மாதிரி திமுக தனியா நின்று ஒரு தட்டுல 50 தட்டு சொல்லுங்க பாப்போம். 50 தட்டு சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு தேர்தல் திமுக தனியா நின்று 50 தொட்டு சொல்லுங்க. அப்பதான் இந்த கூட்டணி கட்சியோடைய அருமை திமுகவுக்கு தெரியும். வெறும் 0 திராவிட முன்னேற்ற கழகம், 0த்திலிருந்து இந்த தமிழகத்தை ராஜ்யம் ஆண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு எதிர்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்தது காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்தது காரணம் விசிகே, நீங்க எதிர்கட்சி உட்கார்ந்தது காரணம் கூட்டணி. இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களுடைய கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சீங்க. உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்று அவரை வெளியே அனுப்பிச்சு ஆட்சி வந்தீங்க. திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கான். இல்ல, திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கான். ஒரு தேர்தலையாவது திமுக தனித்து நின்று சென்று வெற்றி பெற்றிருக்கிறதா சொல்லுங்க. அப்புறம் வேணா நாங்க மத்திய அரசு அமைப்பதற்கு ஆதரவாக இருந்தது திமுக. 2 முறை ஆதரவாக இருந்தது திமுக. என்ன சப்போர்ட் பண்ண? நாங்க சப்போர்ட் பண்ண. இன்னைக்கு அவங்க சொல்லாங்க தனியா நிக்க முடியுமான்னு. எங்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை நடந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சிருங்கிறத மறந்து விடக்கூடாது. அன்றைக்கு இந்தியா பூரா போதும் 40 இடம், தமிழ்நாட்டில் மட்டும் 10 இடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஜெயிக்க வச்சிருக்கோம். போதும். நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியிலே திமுக சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றி பேசியதற்கு கண்டனத்துக்குரியது. இது அவர்கள் தோல்வியால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உறுப்பினர் போஜராஜன் பேசுறீங்களா? எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்க வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். அவை காவலர்கள் குரல் கொடுக்காம அவங்களை போக சொல்லுங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் நான். கட்டாயப்படுத்தி இது நிறைய இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இங்கே நானே ஒரு எவிடன்ஸ் தான். எந்த டி நகரில் எந்த இடத்துல குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியும். என்ன சார் நீங்கள் பேசுங்க, அமைச்சர் இங்கே பார்த்து பேசுங்க. நான் தொடர்ந்து பேசுகிறேன். அங்கேருந்து வாய்ஸ் இல்லை, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம், நீங்கள் பேசுங்க. ரீல் கட்டி மேலே போயிடுது. ரீல் இது சம்பந்தமாக நம்முடைய சொல்லிக் கொண்டே இருந்தால் உறுப்பினர் முதல்ல இருங்க, உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க, நீங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் அவையை கண்ட்ரோல் பண்ண முடியாமோ உட்கார சொல்லுங்க. முதல்ல உட்கார சொல்லுங்க. இத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் சரி தண்ணீரை ஒரு அடிப்படை தேவை, தண்ணீரை கொடுக்கவில்லை என்பது எங்களது குற்றச்சாட்டு கிடையாது. எல்லா நம்பர்லையும் மனப்பாடம் பண்ணி நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் மாதிரி கடன்னு அவ்வளவு நம்பர்ஸ் எல்லாம் மனப்பாடம் அழகா சொன்னார். மனப்பாடம் தளபதியும் கற்று தந்த பாடம். சில நேரத்தில் சொல்லுவாங்க பி டீம்னா அது எனக்கு என்னன்னு புரியல. இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது. வேலுமணி பேசுகிற பி டீம்னா என்ன. அவை குழு நீக்குகிறேன், இருந்து ஓடுனீங்க எல்லாத்தையும் தெரியும். எந்த அண்ணா ஓடினாலும் அதெல்லாம் தெரியல. அது மட்டும் இல்ல, ஆகவே சின்ன குழந்தைகளுடைய பாதுகாப்பு தான் மிக முக்கியம். அதை இவர்கள் ஏன் மறந்து விட்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இதுல தயவு செய்து அரசியல் இதுல கைவிட்டுருங்க. சட்டமன்ற உறுப்பினர்களா நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் தான் சேர்த்துதான் சொல்றோம். மேடம், பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுடைய மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்க மேலூர்ல நின்னீங்க, நாங்க தான் காரணம் அப்படின்னு. நிறைய இடத்துல இந்த திமுக அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், விசிகா ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், ஐஎம்எல் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம்னு. நாங்க பதிவு பண்ணிடுறேன். இல்ல, இது ஒரு ஜனநாயக விவாதம், பதிவு பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட 22-23 கட்சி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 வருஷமா 3 முறை மிகப்பெரிய வெற்றி ஒத்துக்கிறோம். நீங்க தான் ஆளுங்கட்சி ஒத்துக்கிறோம். ஆனால் 2026 தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக நில்லுங்க, தனி பெரும் கட்சியாக நின்று 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி, வெறும் இளைஞர்கள் மட்டும்.
23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா விசிகே இல்லன்னா கம்யூனிஸ்ட் இல்லன்னா ஐஎம்எல் இல்லன்னா சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? விசிகேவும் காங்கிரஸும் ஐஎம்எல் இருந்தனால இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க சென்னையில. இது வரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திட்ட 14 தொகுதி தோத்துருக்காங்க. 14 தொகுதி. அப்ப திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. கூட்டணி கட்சி கிட்ட இருந்து 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க. சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் விசிகே, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கூட்டணி. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்காருங்க போதும். ஒரே ஒரு நிமிஷம். எங்களை மாதிரி திமுக தனியா நின்று ஒரு தேர்தல் 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு தேர்தல் திமுக தனியா நின்று 50 தொற்று சொல்லுங்க. அப்பதான் இந்த கூட்டணி கட்சியோடைய அருமை திமுகவுக்கு தெரியும். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பாருங்க. விவாதம் வந்து திசை திருப்பி கொண்டிருக்கிறது. உறுப்பினர் கோவை செடியன் மட்டும் பதில் சொல்லலாம். உறுப்பினர் கோவை செடியன் மட்டும் அனுமதி மட்டும் பதில் சொல்லலாம். மற்ற உட்காருங்க. இனி இந்த விவாதத்துக்கு புள்ளி வைக்க விரும்புகிறேன். உறுப்பினர் கோவை செடியன் பதில் சொன்ன அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். உட்காருங்க. அவர் மட்டும் தான் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்றதற்கு எதிர்க்கட்சியில் இருப்பதற்கு நாங்கள் தான் காரணம் என்கிறார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ராஜீவ்காந்தி படுகொலை பாரத பிரதமராக இருந்தவர் ஆனதற்கு பிறகு ஒற்றை இடத்தில் தான் துறைமுகத்தில் வெற்றி பெற்றார். ராஜீவ்காந்தி தான் சொல்ல. ராஜீவ்காந்தி படுகொலையான பொழுது ஒற்றை இடத்தில் தான் ஜெயித்தார், துறைமுகத்தில். வேடிக்கையோடு சொல்லுவார், கடலாடி வருவாய் என காத்திருந்தேன் வரவில்லையே தம்பி என்று சொல். அது ஆக அதையும் ராஜினாமா செய்தார். வெறும் 0 திராவிட முன்னேற்ற கழகம், 0லிருந்து தமிழகத்தை ராஜ்யமாக ஆண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வெற்றி தோல்வி வரும் பக்கம் அது நிரந்தரம் அல்ல. அதற்காக விடாப்பிடியாக பேசுவது என்பது நியாயமும் அல்ல, முறையும் அல்ல. எதையும் எதிர்கொள்ள திமுக தயார். ஒரே ஒரு நிமிஷம். இவரும் கேட்டு அப்புறம் நீங்க சொல்லலாம். நீங்க சொல்லுங்க. மாண்பு உறுப்பினர் நேரு அவர்கள் அவர் கேட்டவர் சேர்த்தே சொல்லிடுங்க பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றோம் என்று அது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்களுடைய கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சு உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சுட்டு ஆட்சி வந்தீங்க. ஏன் வெளியே அவர் வந்து 80ல தோத்து போய் நின்ன போது காங்கிரஸை கை கொடுத்தது திமுக இல்லைன்னா காங்கிரஸே வந்திருக்காது. எப்படி அப்படி சொல்றது? சவால்கள் எதிர் சவால்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் இதோடு இந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு மானிய கோரிக்கைக்குள் நான் போக வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கு ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்த அடையாளம் இருக்கிறது. ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருடன் சேர வேண்டும், யாருடன் ஆட்சி அமைக்க வேண்டும், அந்தந்த கட்சியோட நிலைப்பாடு. இது யாருக்கும் அடிமை கிடையாது. ஒரு தேர்தல் முடிஞ்சவன கூட்டணி முடிஞ்சிடும். நம்பர் 1. நம்பர் 2 சொல்றது, அண்ணன் மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நாங்கள் யாருடைய தோல்விகளையும் நாங்க எதையுமே தவறா பேசல. நாங்க சொல்ல வருதுன்னா, திமுக இவர்களால தான் கூட்டணி கட்சி வெற்றி பெறுதுன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு பாத்தீங்க. அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் நாங்க கொஸ்டின் கேட்கிறோம். அந்த ஆதிக்க மனப்பான்மை தவிர எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு வெற்றியை உருவாக்கி இருக்காங்க. அதை பதிவு பண்றோம். எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கிய பொழுது அந்த வெற்றிக்கான காரணம் எல்லா கட்சிகளும் சமமா சொல்லணும். என்னாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்க, என்னாலதான் விசிகே வெற்றி பெற்றது, என்னாலதான் நீங்க இந்த இடத்துல அந்த ஆதிக்கம் தவறுங்கிறதா நாங்க பதிவு பண்றோம். உறுப்பினருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வெற்றியும் தோல்வி மக்களாலே வந்தது, ஏற்றுக்கொள்வோம். மாண்புமிகு உறுப்பினர் தலவாய் சுந்தர் ஒரு கேள்வி கேட்கிறேன், கிளாரிபிகேஷன். உறுப்பினர் தலவாய் சுந்தர் வாங்க. என்ன இப்ப என்ன பேச விரும்புறீங்களா? உட்காருங்க. உறுப்பினர் KN நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
எங்களால் தான் அங்கே வெற்றி பெற்றாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லை அவங்களும் சேர்த்து தான் நீங்கள் வெற்றி பெற்றாங்க. நாங்கள் தனியாக நின்னாங்க அவங்க எங்களை விட்டுட்டு. எங்கேயாவது தமிழ்நாட்டில் இடத்த வெற்றி பெற்றிருக்காங்களா கேளு. வெற்றி பெற்றிருக்காங்க கேளு. திமுக இல்லைன்னா அவங்க வெற்றி பெற முடியாது. போதும், இந்த கேள்வி போதும். அவை முன்னவர் போதும். மாண்பு உறுப்பினர்கள் இது போதும் என்று நினைக்கிறேன். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் அவை முன்னவர் விவாதம் மானிய கோரியை விட்டு பேச வேண்டிய நேரத்தை மாறி மாறி அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரே நிமிஷம் நான் பேசுறேன். அதனாலதான் இல்லை, ஆகவே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 97 பேர் வச்சுட்டு ஒரு ஆட்சி அவங்களுடைய சப்போர்ட் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? 2006 அந்த கட்சி உங்களோட இருந்து இணைந்து அவர் சப்போர்ட் செய்தார்களே, அவர்களுக்காக அமைச்சரவை இடம் பெற்றிருக்கிறது இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க கொடுத்தீங்களா? முதல்ல திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? இல்ல திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? ஒரு தேர்தலையாவது திமுக தனித்து நின்று சென்று வெற்றி பெற்றிருக்கிறதா சொல்லுங்க. அப்புறம் வேணா நாங்க மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்கள் இந்த பதில். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன சப்போர்ட் பண்ணலான்னு, என்ன ஹெல்ப் பண்ணலான்னு மத்தியில் முதல் பிரதமர்னு சொன்னது திமுக சொன்னார். மத்திய அரசு அமைப்பதற்கு ஆதரவாக இருந்தது திமுக. 2 முறை ஆதரவாக இருந்தது திமுக. என்ன சப்போர்ட் பண்ண? நாங்க சப்போர்ட் பண்ண. இவங்க மட்டும் 26 பேர் சார் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். 26 பேர் இல்ல, பாமகவை சேர்ந்த 21 பேர் 22 பேர் அன்னைக்கு இருந்தாங்க. பாமகவை சேர்ந்த 22 பேர் இருந்தாங்க. எனவே இவங்க ஆதரவு மட்டுமல்ல, பாமக ஆதரவு எங்களுக்கு இருந்தது. எங்களுடைய ஆதரவுல மத்திய அரசு அமைச்சிட்டு இவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்கிறாரு. ரொம்ப நீங்க மாண்பு உறுப்பினர் கேபி அன்பழகன் விவாதத்தை தொடங்கலாம். மாண்பு உறுப்பினர் கேபி அன்பழகன் விவாதத்தை தொடங்கலாம். இல்ல I mean, I don't allow anyone to speak now. Only KP அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அவை முன்னவர் பேசிடுங்க. போதும், இதோட கடைசியை இறுதியா முடிச்சுக்கலாம். பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது 11 அமைச்சர் வாங்கிட்டு தான் நீங்க இதை பண்ணீங்க. நல்லா தெரியும். நாடு 11 அமைச்சர் அங்கே இடம்பெற்றீர்கள், அது மறந்து விடக்கூடாது. இந்த டாபிக் இதோட மாண்பு உறுப்பினர் தாராகி பட் நீங்க ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லி முடிங்க. வாங்க பேசுங்க. என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க இன்னைக்கு ஆட்சியை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க சொல்லாங்க தனியா நிக்க முடியுமான்னு. எங்களுடைய பாரத் ஜோடா யாத்திரை நடந்தனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கிறத மறந்து விடக் கூடாது. அன்றைக்கு உண்மைதான். இன்னைக்கு அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியால தான் உங்களுக்கு எம்பிஸும் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸும் கிடைச்சு என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதே போல நாங்கள் உங்களுக்கு மத்தியில் ஆளுகின்ற பொழுது எங்களுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி உங்களுக்கான பிரதித்துவத்தை தந்து உங்களுக்கான அமைச்சர்களை தந்தது எங்களுடைய ஆட்சி. 22 வருடங்கள் நாங்கள் கூட பயணித்தோம். இல்லை என்று சொல்லவில்லை. 22 வருடங்கள் உங்களுக்காக நாங்கள் பயணித்தோம். இன்றைக்கு எங்களுக்கான ஒரு ஆட்சி வரும்பொழுது நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் ஒன்றும் உறுப்பினர் கேபி அன்பழகன் மட்டும் பேசுங்க. உட்காருங்க. உறுப்பினர் கேபி அன்பழகன் நீங்க பேச தொடங்கலாம். உட்காருங்க. இல்ல மற்றவங்களாம் உட்காருங்க. பாருங்க, நீண்ட விளக்கமும் மாண்பு உறுப்பினர் கேபி அன்பழகன் மற்றவங்க உட்காரு. போதும். இல்ல இரு தரப்பும் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்க சொல்லிவிட்டீர்கள். உட்காருங்க. அவங்களுக்கு மேட்டத்துக்கா உறுப்பினர் அவங்களுக்கா? சரி உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. இல்ல உருங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் அவங்க மாண்பு உறுப்பினருக்கு வாய்ப்பளித்த ஒரே நிமிஷம் மட்டும் பதில் சொல்லிட்டு மாண்பு உறுப்பினர் அன்பழகன் மட்டும் தான் பேசுவார். உட்காருங்க. சொல்லுங்க. பேரவைத் தலைவர்களே, அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் யாத்திரை போகல, இந்தியா பூரா யாத்திரை போனாங்க. இந்தியா பூரா போது 40 இடம், தமிழ்நாட்டில் மட்டும் 10 இடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஜெயிக்க வச்சிருக்கோம். போதும். நீங்க போதும். தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க பெற்றது கூட ஊரு பூரா 2 இடம் பெற்ற கூட 10 இடம் கொடுத்தது காங்கிரஸுக்கு. நாங்க அதை பார்த்து
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய நோக்கம் எப்பொழுதும் எதிர்கட்சிக்கிட்ட எதிரியாக பார்க்கறது கிடையாது. ஆனால் மாண்புமிகு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை பற்றி பேசும்பொழுது 60% குற்றச்சாட்டுகள் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அது திருப்பி அவங்களுக்கு தான் வேணும். ஏன்னா 25 வருஷம் ஆட்சியில் இருந்தது நீங்கள், நாங்கள் இல்லை. ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து இதை செஞ்சீங்களா, அதை செஞ்சீங்களா, இப்படி செஞ்சீங்களா, அப்படி செஞ்சீங்களான்னு திருப்பியும் கேட்டுட்டு இருக்காரு. அண்ணா சொன்னார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க அப்படின்னு. நாங்கள் திருப்பியும் பதிவு பண்ணுறோம். வரலாற்றில் முதல் முறையாக 8 அமைச்சர்களை ஒடுக்கப்பட்ட மக்களிலிருந்து உருவாக்கியது நாங்கள். இன்னொரு முக்கிய கோரிக்கை உங்களுடைய கட்சி தலைவருக்கு, நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தீங்கன்னு. இன்னும் அறிவாலயத்தில் டாக்டர் அம்பேத்கருடைய சிலையை தயவு செஞ்சு வைங்க, பெரியார் சிலையை தயவு செஞ்சு வைங்க. அண்ணா சிலை மட்டும்தான் அறிவாலயத்தில் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் கட்சிக்கான அம்பேத்கருக்கான மரியாதை முதல் அறிவாலயத்திலும் தொடங்குங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கான உபதேசனையும் அப்புறம் சொல்லலாம். மாண்பு உறுப்பினர், மாண்பு நீதித்துறை அமைச்சர், மாண்பு நீதித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆக்சுவலாக அது ஹையர் எஜுகேஷன் சப்ஜெக்ட் அவர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர். ஆக்சுவலாக மினிஸ்டர் தான் பேசணும். குவான்டிட்டியாக குவாலிட்டியான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ காலேஜஸ், எவ்வளோ ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தோன்னு முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டரோட ரிவ்யூ மீட்டிங்கில் ஆனரபிள் மினிஸ்டர் விஸ்வநாதன் சாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போ டிஸ்கஷனில் வர பார்த்து எவ்வளோ காலேஜஸ், எவ்வளோ ஸ்கூல்ஸ்னு இருக்க பார்த்து ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. நம்மளும் ஒரு காலேஜ் நடத்தியிருக்கோம், நிறைய மினிஸ்டர்ஸ், ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் காலேஜ் வச்சுருக்கிறாங்க. குவாலிட்டி எப்படி ரைஸ் பண்ணணும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ், ஆர்ட்ஸ் காலேஜஸ், இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இருக்குது இல்லைங்களா? அதில் எவ்வளோ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக ஒன்றுமே கிடையாது. ஒரு IASO சர்டிஃபிகேஷன் கூட வாங்கலை, ஒரு NAAC சர்டிஃபிகேஷன், நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரெடிஷன் கவுன்சில்னு சொல்லுவாங்க, அதுவும் வாங்கலை, ஒரு NBA அக்ரெடிஷனும் வாங்கலை, ஒரு A+ன்னுவாங்க, A++ன்னுவாங்க, B+ன்னுவாங்க. எந்த சர்டிஃபிகேஷனே வாங்காமல் இவ்வளோ வருஷம் நம்ம காலேஜஸ் ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கேருந்து எப்படி குவாலிட்டி வரும்? ஒரு குவான்டிட்டி மட்டும் தான் வெளியே வரும். அதை அடிப்படையில் நம்ம எந்த முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. அதுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் போகிறாங்க. அது நான் இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதேமாதிரி ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடாக சார் சொல்லியிருந்தாங்க, நான் சேலரி ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் சேலரி ஐட்டம்ஸில் கடந்த 2024-25ன்னு பார்த்தீங்கன்னா 4,364 கோடி. அப்போது 2025-26 சப்ளிமெண்ட்ரி இதில் பட்ஜெட்டில் வந்து 6,673 கோடி. இன்டர்வியூ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 2026-27 8,176 கோடி. நாங்கள் தாக்கல் பண்ண ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்டில் 2026-27 8,203 கோடி. கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது உங்களோட தகவலுக்கு சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கும் அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓரளவுக்கு. வேலு சார்லாம் இருக்காங்க, பெரிய எஜுகேஷனிஸ்ட் அவங்களாம். அந்த என்ன சார் நீங்கள் பேசுங்க, வாங்க அமைச்சர் இங்கே பார்த்து பேசுங்க. நீங்கள் தொடர்ந்து பேசுகிறேன், அங்கேருந்து வாய்ஸ் இல்லை நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம், நீங்கள் பேசுங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் கூட நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நிறைய இப்போது முறைகேடுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் மேலே வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புப்பட்ட ஆள் நான். கட்டாயப்படுத்தி இது வந்து நிறைய இடத்துல வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சாட்சின்னு கேட்குறாங்க, எவிடன்ஸ் கேட்குறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்கே நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில் இல்லை, அப்படி இருந்தால் சொல்லியிருக்கணும். பட் வேறு வழி கிடையாது. நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், அவர் வழி இல்லை. கடந்த 3 நாட்களில் இந்த சப்ஜெக்ட் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணால் அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்லை என்கொயரி போட்டு நானே வரேன், டைரெக்டாக வந்து அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும், எல்லாரையும் சொல்ல முடியும்.
கிளியராக அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வேறு வழியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குனீங்க, இது எல்லாம் நானும் சொல்ல முடியும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மானிய கோரிக்கைக்குள்ள போகலாம். குற்றம் சாட்டுகளை தவிர்த்துட்டு நம்ம மானிய கோரிக்கையில போகலாம். நம்பர் 1, மாண்புமிகு மூத்த உறுப்பினர் சொன்னார் 119 கோடி பத்தாது அப்படின்னு. நான் காலையிலே அதுக்கு தான் முதல்ல சொன்னேன். இப்போ தான் வந்து அனைத்து தரவுகளும் சேகரிக்கப்பட்டு இருக்கு. அது டேஷ்போர்டில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6000 ஸ்கூல் இருக்கு. அதுக்கு கீழே நிறைய ஆரம்ப பள்ளிகள் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் டேஷ்போர்டில் கொண்டு வர டேட்டா இது வரைக்கும் இல்லை. இதனால தான் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்னேன், இது வெறும் ஒரு சிஇ மட்டும் செஞ்சா அதுக்கான ஒரு சூப்பர்வைசிங் இருக்காது. ஸோ சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை சூப்பர்வைசிங் பண்ணி அதுக்கான ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் இருக்கணும். இந்த ஸ்கூல் சரியா இல்லையாங்கிறது உங்களுடைய என்ஓசியும் ஒரு நாள் கேட்கப்படும். நீங்க ஒரு என்ஓசி கொடுத்துட்டீங்கன்னா பொதுப்பணி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சிஇ தவறு செஞ்சா கூட எம்எல்ஏக்கு ஒரு அந்த செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் ஒரு என்ஓசி நீங்க கொடுக்கணும். ஓகே, இந்த ஸ்கூல் நல்லா இருக்கு, இவங்க பொதுப்பணித்துறையில நம்ம வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து நம்ம பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்கூலுக்கு 30 லட்சம் கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னதுன்னா 60-70% லீக்கேஜ் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சரியா மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. அப்ப நான் சொன்னது என்னன்னா, இதை வந்து அரசு அதிகாரிகள் அவங்க வேலை செய்யட்டும், எம்எல்ஏக்களுக்கு அந்த கடமையை நம்ம கொடுக்கணும், அதுக்கான அதிகாரமும் கொடுக்கணும். பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து எம்எல்ஏக்களுக்கு அதுக்கான அதிகாரம் கொடுக்கணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கான அதிகாரம் கொடுக்கணும். ஆனா நேரு என்ன சொன்னாரா, எம்எல்ஏக்கு செக் பேலன்ஸ் செக் கொடுக்க சைன் இருக்கான்னு கேட்டார். இல்ல, செக் கொடுக்கிற இடத்துல அரசு அதிகாரிகள் இருக்கட்டும், ஆனா அந்த நிர்வாகம் சரியா நடக்குதா, அந்த வேலை சரியா நடக்க வேண்டிய பொறுப்பு எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் இருக்கு. தன்னுடைய ஒவ்வொரு ஊர்லயும் தன்னுடைய ஒவ்வொரு தொகுதியிலையும் சரியான ஸ்கூல் இருக்கா, சரியான காலேஜ் இருக்கா, சரியான மருத்துவமனையா இருக்கான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எம்எல்ஏ அவர்களுக்கு இருக்கு. அதை பொதுப்பணித்துறை உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கணும். கூடிய சீக்கிரம் நீங்க சூப்பர்வைசிங் பண்ணி எங்களுக்கு நீங்களே மனுவை கொடுங்க, இந்த ஸ்கூல் சரியில்லை, இந்த கல்லூரி. ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், நீங்க பேசுங்க, முடிச்சிடறேன். நீங்க தொடர்ந்து இது ஒரு பொது பிரச்சனை. இது வந்து இதுக்குள்ள நான் வந்து இது பழைய பிரச்சனை பத்தி பேசவில்லை. ஏன்னா நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட. அதனால தான் சொன்னோம், எல்லா எம்எல்ஏக்களும் இந்த சட்டமன்றம் இருக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையோ நீங்களே சூப்பர்வைசிங் பண்ணி பொதுப்பணித்துறையில சிஇ லெவல்ல எங்ககிட்ட கொடுத்துட்டீங்க, என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துட்டாலும் உடனடியாக அது சரி செய்ய வேண்டும். வரவேற்பு தகுந்த ஒரு அறிவிப்பு. ஏதாவது காலக்கெடு கொடுக்க இத்தனை தேதிக்குள்ள கொடுங்க. நம்ம இப்ப இல்லன்னு சரி செஞ்சாலே நம்ம பாக்குற அளவு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆகும். தமிழ்நாடு முழுதும் கணக்கெடுப்பு வந்து சட்டமன்ற உரிமைகளை அளிப்பதற்கு எவ்வளவு கால அவகாசம் தரீங்க? இல்ல, உடனே இப்ப பார்த்தா கூட சரி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்கும். அவங்களே பார்த்துட்டு உடனடியாக கொடுத்துட்டா அதிகமா பிரச்சனை இருக்கக்கூடிய ஸ்கூல்ல நம்ம வந்து கவனம் செலுத்துவோம். எப்ப கட்டணம் இடிகிற மாதிரி இருக்கு, நவரவே முடியாது அப்படின்னா ரெட் கேட்டகரி பில்டிங்ஸை உடனடியாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம குழந்தைகள் தங்க வைக்க கூடாது அப்படிங்கிறத பதிவு பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம கிரீன் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நம்ம உடனடியாக அந்த வேலையை நம்ம போர்க்கால அடிப்படையில் எல்லா எம்எல்ஏக்களும் செய்யணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். உறுப்பினர் தளவாய் சுந்தரம் மாண்பு அமைச்சர் பேசி, மாண்பு முன்னாள் அமைச்சர் கோவை செழியன். அடுத்த உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆனால் அம்பேத்கருக்கு நீங்கள் முதலில் பெருமை செய்யுங்கள், அதன் பிறகு எங்களுக்கு சொல்லலாம் என்றார். தமிழகத்தின் முதன்முறையில் ஆனால் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது கழக அரசு, மணிமண்டபம் கட்டியது கழக அரசு. மற்றொன்று நிதியமைச்சர் ஒரே செய்தி, நிதியமைச்சர் கேட்டதனால மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள், எண்ணிக்கை முக்கியம் அல்ல, தரம் முக்கியம். நானும் ஒரு சொற்றொடை பார்த்து சற்று அலட்சியமாக இருந்து விட்டேனோ என்று கருதினேன். ஆனால் அவர்கள் தந்திருக்க புள்ளி விவரம் ஒன்றிய அரசின் புள்ளி விவரம். இது கோவிசெலியின் புள்ளி விவரம் அல்ல, எங்கள் தளபதி புள்ளி விவரம் அல்ல, எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் புள்ளி விவரம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் புள்ளி விவரம் அல்ல. ஒன்றிய அரசின் தரவரிசை பட்டியலில், இதுவரை வழங்கப்பட்ட பட்டியலில் பல்கலைக்கழகங்கள் 100ல் 20 பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு. கலையறிவியல் கல்லூரி 100, அதில் 33 கலையறிவியல் கல்லூரி தமிழ்நாடு. ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு 50ல் 7 தமிழ்நாடு. பொறியியல் கல்லூரியில் 100, 14 தமிழ்நாடு. மருத்துவக் கல்லூரி 50, 8 தமிழ்நாடு. இன்னும் பட்டியல் தொடரும். எனவே எண்ணிக்கையும் அதிகரித்தோம், தரத்தையும் உயர்த்தினோம். அதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை மீண்டும் பதிவு செய்கிறேன். நன்றி. நேரு அவர்கள் அதை பற்றி நான் விவாதிக்க அனுமதி இல்லை.
கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புலி தாக்கியது பரந்தூர் தொடர்பாக விமான நிலையத்தை பற்றி விளக்கம் சொல்வதற்கு திராவிடமணி மாண்பு உறுப்பினர் திராவிடமணி அவர்கள் இந்த புலி தாக்குதல் பற்றி நீங்க சொல்லியிருக்கீங்க. பேரவை முன்னவர் மாண்புமிகு பால்வளத்துறை முகார் நான் பாருங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு பால்வளத்துறை திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொதுவெளியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றி பேசியதற்கு தொழில்துறை அமைச்சர் அவர்களையும் பெண் என்று பாராமல் மரியாதை இல்லாமல் பேசியதற்கும் கண்டனத்துக்குரியது. இருங்க இல்ல அவங்க வந்து இல்ல உங்களில் ஒருவர் பேசியதை பற்றி அவங்க பேசுறாங்க. என்னாலும் கொஞ்சம் செவிமடுத்து கேளுங்க. உங்களில் ஒருவர் பேசியதை பற்றி மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் விளக்கமாக என்னாலும் கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் போங்களேன். உட்காருங்க, பேசுங்க. மாண்பு அவை முன்னவர் உட்காருங்க. என்னன்னு பாருங்க. என்னன்னு இன்னும் கேட்கலையே. அவங்க என்ன சொல்ல இல்லைங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. இருங்க நீங்க உட்காருங்க. அவங்க என்ன பேச வராங்கன்னு கேளுங்க. அவங்க பேசவே இல்லை இன்னும். அவங்கள பேச விடுங்க. மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் மாண்பு அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை பால்வளத்துறை அமைச்சர் அதற்கான இன்னும் விளக்கங்களை முடிப்பதற்குள்ளே நீங்கள் இருந்து விட்டீர்கள். ஆகிய அருள் கூர்ந்து அவருடைய கருத்துக்களை கேட்டதற்கு பிறகு உங்கள் கருத்துக்களை ஒருவரிலிருந்து சொல்லலாம். ஏன்னா எத்தனை பேர் ஒட்டுக்க இருந்துச்சிங்கன்னா எப்படி நடைமுறையே இல்லாது எல்லாரும் அதான் சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் நீங்கள் சொல்லலாம். பால்வளத்துறை அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொது இடத்தில் பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றியும் அமைச்சர் அவர்களை மரியாதை என்றும் தரக்குறைவாக பேசியிருக்காரு. இது பெரிய கண்டனத்துக்குரியது. இது அவர்கள் தோல்மையால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்றேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்துக்கு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரோடு காலையில் அலுவலகத்துக்கு வெளியிலே பேசியிருந்தாலும் நம்முடைய முதலமைச்சரை பற்றியோ உறுப்பினரை பற்றியோ மாண்பு குறைவாக பேசுகின்றாலும் இது வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் உரிமை பெறல் பிரச்சனைகள் வருமா என்று கேட்டார். நான் ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதுதான் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூறிய பிரச்சனைகளும் வெளியிலே பேசிய பேச்சுக்கள் நம்முடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், தனிநபருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், அவையின் மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் எப்படி இருக்குது என்பதை நான் படித்து பார்த்து பேசியதை கேட்டு ஆய்வு செய்து நல்ல முடிவு எடுப்பேன். அதுவரை இந்த பிரச்சனையை அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முதலமைச்சர் அவை முன்னவர் ப்ளீஸ் இருங்க, நான் முடிக்கிறேன். பாலை பற்றி ஒரே நிமிஷம் முடிச்சுக்கிறேண்ணா. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பால் உற்பத்தியாளருடைய நிலைகளை குறித்து இங்கே பேசினீர்கள். அமைச்சர் அதற்கான விளக்கங்களை சொன்னார்கள். கருணையுள்ளம் படைத்த நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகள் என்று சொன்னாலே அவருடைய துயரங்களை துடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய தலையாய கடமையாக இருந்து விவசாய சங்கத்தை அழைத்து பேசியவர் நம்முடைய முதலமைச்சர். ஆகவே இது போன்ற பால் உற்பத்தியாளர் தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு விரைவில் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதுவும் நடைபெறும். மாண்பு உறுப்பினர் கே நேரு மாண்பு உறுப்பினர், நீங்கள் பேசும்போது ஒன்று சொல்லிடுறேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் அவையில் அறிக்கை ஒன்று மாண்பு முதலமைச்சராலோ அமைச்சர் பெருமக்களால் சமர்ப்பிக்கப்படுகிற போது விதியின் கீழ் எந்த விவாதமும் கிடையாது. 110 விதியின் கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைக்கு எந்த விவாதம் கிடையாது. அது குறித்து பேசுவதாக இருந்தால் அனுமதி இல்லை. வேறு விஷயங்களை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். வேண்டாம் இல்லை, அது 110 விதியின் கீழ். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே அரசால் முடிவு செய்யப்பட்டு இடங்களெல்லாம் தேர்வு செய்யப்பட்டு அதில் உறுப்பினர் அனுமதி இல்லை அனுமதி இல்லை. கூடலூர் தொகுதி இல்லை, இது அனுமதி இல்லை விவாதமே இல்லை. அதை பற்றி எந்த விளக்கம் கேட்டால் இன்னொரு உறுப்பினர் சொல்ல விரும்புவார். அனுமதி இல்லை. மாண்புமிகு
மாண்பு உறுப்பினர் கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புலி தாக்கியது தொடர்பாக மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் திரு தலவாய் சுந்தரம், மாண்பு உறுப்பினர் திரு கணேஷ்குமார், மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன், மாண்பு உறுப்பினர் கா மாரிமுத்து, மாண்பு உறுப்பினர் போஜராஜன், மாண்பு உறுப்பினர் செல்லசுவாமி அவர்கள் இங்கே ஏற்கனவே 55 விதியின் கீழே அறிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறார். மாண்பு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் போஜராஜன், புலி தாக்குனதை பற்றி சொல்லுங்க. புலி உங்க ஊர்ல எப்படி தாக்குது, அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி விளக்கமா சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல கொஞ்சம் இருங்க. புலி பயங்கரமா தாக்கி இருக்கு, மக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு, அதை பத்தி அவர் பேசுறாரு. மாண்பு உறுப்பினர் போஜராஜன், கடந்த பேசுறது கொஞ்சம் கேட்போம். கடந்த வாரம் நீலகிரி மாவட்டத்தில் மாண்பு உறுப்பினர் போஜராஜன் பேசுங்க. கடந்த வாரம் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியிலே மாண்பு உறுப்பினர்களுக்கு மாண்பு உறுப்பினர்களுக்கு விதியை படித்து விட்டேன், இந்த விதிப்படி தான் நடப்பேன், மாற்றம் கிடையாது. நீங்கள் எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்கள் வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். அவைக்குள்ளே நான் இதை அனுமதிக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் போஜராஜன் பேசுறீங்களா? அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, 110 விதியின் கீழ் உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுங்க. சீக்கிரமா உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுங்க. என்ன செய்யலாம் என்பதை பற்றி ஒரு முடிவு எடுத்து நீங்க அமைதியாக நான் நடத்துவதற்கு எனக்கு வழிவகை செய்யுங்க. மாண்பு அவை முன்னவர் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு என்றைக்குமே அது விவாதம் செய்து மாண்பு உறுப்பினர் அவை முன்னவர் வாங்க 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 கொஞ்சம் மாண்பு புலி அவை காவலர்கள் அதிகமான குரல் கொடுக்காம இல்லைங்க. மாண்பு அமைதியா நீங்க இருங்க. இல்லை நீங்க அவை காவலர்கள் குரல் கொடுக்காம அவங்களை போக சொல்லுங்க. மாண்பு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தன் தொகுதியில் ஏற்பட்டுள்ள புலிகள் தாக்கியதால் ஏற்பட்டுள்ள அபாயம் குறித்து பேசுகிறார். மாண்பு உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை பேச அழைக்கின்றேன். ஒரு வேதனையான விஷயம், அதை நான் இந்த இடத்தில் கூற வேண்டும். 30 ஆண்டுகாலமாக தண்ணீரே இல்லாமல் எங்கள் பகுதி மக்கள் மிகவும் வாடிக்கொண்டிருக்கின்றனர். இரு பெரும் ஆளும் அரசுகள் என்று கூறிக்கொண்டு இருக்கும் அவர்கள் தண்ணீரை தராமல் அவர்கள் செய்த சாதனை ஒன்று. எங்கள் மக்களின் வேதனை மட்டும்தான் அவர்கள் செய்த சாதனை. ஏனென்றால் 58 கால்வாயிலிருந்து தண்ணீர் தரவில்லை என்றதை இங்கே கூறிக்கொள்கிறோம். உட்காருங்க. அதே போல உட்காருங்க. அதே போல 58 கால்வாயில் இங்கு வல்லரசு அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர் பெயரையும் சூட்ட வேண்டும். முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் சரி, இத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் சரி, தண்ணீரை ஒரு அடிப்படை தேவை, தண்ணீரை கொடுக்கவில்லை என்பது எங்களது குற்றச்சாட்டு கிடையாது. எங்கள் மக்களின் வேதனையை நான் கொடுத்து கொண்டே ஆக வேண்டும். உட்காருங்க. அதே மாதிரி அந்த 58 கால்வாயை நீங்கள் கொண்டு வந்தாலும் அந்த தொட்டி பாலத்தை நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம் என்று சொன்னாலும் அதற்கு தண்ணீரை நீங்க கொண்டு வரவில்லை என்பதுதான் மக்களுடைய வேதனை. பேசி முடிச்சோம். எங்கள் மக்களுடைய வேதனையாக இருக்கிறது. அதே போல பதில் அதை சொல்லிட்டோம். அதே போல 58 கால்வாயை பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்க. நான் தான் வாய்ப்பு தரேன்னு சொல்றேன். 58 கால்வாயை நிறைவேற்றி விட்டோம். 58 கால்வாய் ஆசியாவிலே மிகப்பெரிய தொட்டிப்பாலம் அமைத்தோம் என்று கூறிக்கொண்டால் மட்டும் போதாது, அதில் தண்ணீர் வர வேண்டும். இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், வைகை அணையில் போன வருடம் 4 முறை
4 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டாங்க. ஆனால் 4 முறையும் ஒரு உபரி நீரை கூட எங்க பகுதி மக்களுக்கு அவங்க கொடுக்கவே இல்லை. அதுதான் பெரிய வேதனை. தண்ணியே இல்லை. இந்த வேதனை எங்க சொல்றது? நாங்கள் அந்த மாமன்றத்தில் தான் சொல்லணும். ஏன்னா இன்னொரு விஷயம், இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் 200 அடி 300 அடியில் தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா 200 அடி 300 அடியில் தண்ணி இல்லைனாலும் எங்க பகுதியில் 1100 அடி போட்டாலும் தண்ணியே இல்லை. நிலத்தடி நீரே இல்லை. நிலத்தடி நீர் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க PN வல்லரசு அவர்கள். அதை நிறைவேற்றி தரவே இல்லை. இந்த தண்ணி இல்லாம இங்க மக்கள் வந்து ஒரு 5000 ஆரம்பிச்சாங்க. ஒரு 30 வருஷத்துல இருந்து இன்னைக்கு 20,000 குடும்பங்கள் வந்து வெளி மாநிலத்துல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மக்கள் எல்லாம் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கறதுக்கு ஒரு அடிப்படை வசதி, ஒரு விவசாயிகள் தண்ணி இல்லாம இருக்காங்கன்றது எங்களோட கோரிக்கை. அது ஒரு பிரதான கோரிக்கை. எங்க மக்கள் ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு விஷயத்தை கூட செஞ்சதில்லை. இன்னொரு விஷயம், நல்ல வேளை தமிழக வெற்றி கழக அரசு இந்த தடவை வந்துருச்சு. இல்லைன்னா எங்கள் பகுதியே இந்த மேப்பிலே காணா போயிருக்கும். உசிலம்பட்டி மேப்பு, அந்த மேப்பில் தமிழ்நாடு மேப்பிலே உசிலம்பட்டி காணா போயிருக்கும். எந்த ஒரு நலத்திட்டையும் செய்ததே இல்லை. ஏன்னா நான் இதை சொல்லிதான் ஆகணும். இதை சொல்லிதான். இது பாதிக்கப்பட்ட ஒருத்தர் நானும் ஒருத்தன் தான். பாதிக்கப்பட்ட மக்கள் நானும் ஒருத்தன் தான். அதனாலதான் நான் சொல்றேன். எங்கள் மக்கள் உறுப்பினர் ஏவா வேலு அவர் உட்காருங்க. ஒருத்தர் மட்டும் உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இருங்க. நீங்க முதல்ல இருங்க. சொல்லிக் கொண்டே இருந்தால் உறுப்பினர் முதல்ல இருங்க. உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இருங்க. உங்களை மட்டும் நான் பேச அனுமதி. இவ்வளவு பேர் உங்க பின்னாடி இப்படி நின்னா என்ன நியாயம்? யார் கண்ட்ரோல் பண்றது? அப்புறம் யார் அவையை கண்ட்ரோல் பண்ண முடியாமோ? உட்கார சொல்லுங்க. முதல்ல உட்கார சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அந்த பகுதியை சார்ந்தவர். அவ்வளவு சொல்லுங்க. தண்ணீர் பிரச்சனை பற்றி குறிப்பிடுகிறார். தண்ணீர் பிரச்சனை என்பது எப்பொழுதும் இயற்கையாக வருவதுதான். அது ஆட்சியை வச்செல்லாம் கிடையாது. மழை பெய்யலைனாக்கா இப்போ தண்ணீர் பிரச்சனை வரதான் செய்யும். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே போன்று 400 அடி 800 அடி 1200 அடி அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒரே ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 400 அடி போர் போடணும், இன்னொரு இடத்துல 800 அடி போடணும், இன்னொரு 1000 அடி போடணும். இது வந்து நேரடியாக ஒரு அரசாங்கத்தின் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாது. அது இயற்கை தான். ஆனால் திட்டமிட்டு சென்ற ஆட்சியில் திட்டமிட்டு ஏற்கனவே இருந்த ஆட்சியில் என்று எங்களுடைய ஆட்சியை குறிப்பாக குற்றம் சாட்டுகிறார். அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லணும். நான் கேட்கிற பொழுது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிக்கணும். நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றேன்னு சொல்றீங்க. ஆனாக்கா பேசிய பேச்சு அப்படியே லைவ்ல போயிடுது. நீங்க சொல்லி புரோஜனம் இல்ல. விரைவில் அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறோம். அதனால என்னன்னா அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் அதை பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுன்றீங்க. அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. ரீல் இது சம்பந்தமாக நம்முடைய செந்தில் வந்து பேச அனுமதிங்க. ஏன்னா அந்த பகுதி அவருக்கு தான் தெரியும். அதெல்லாம் மாண்பு உறுப்பினர் செந்தில்குமார், மாண்பு மணிமாறன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் பேசுகின்ற பொழுது சொல்லியிருக்கிறார், உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியை 2 கட்சிகள் ஆட்சி செய்தது, ஆனால் எதுவுமே செய்யவில்லை என்று. அரசு கல்லூரி கொண்டு வந்தது அங்கே தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். 58ஆம் கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு நிமிஷம் இருங்க. மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருங்க. அவர் சொல்லி முடிக்கட்டும். மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொஞ்சம் அவர் முடிச்ச உடனே நீங்க மொத்தமா பதில் சொல்லிடுங்க. சுருக்கமா சொல்லுங்க. என்ன கிளாரிபிகேஷனா என்னயா? இல்ல, அவர் சொல்றாரு உசிலம்பட்டி தொகுதி மேப்பிலே காணாம போயிருன்னு சொல்லிட்டு. மதுரை மாவட்டத்தில் அதிக செழிப்போடு இருக்கிற ஏரியா உசிலம்பட்டியும் சோழவந்தான் பகுதி என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிடாது. மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வாங்க. மாண்பு உறுப்பினர் தொடர்ந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பிரயோகித்தால் நடவடிக்கை எடுப்பேன். அமைதியா இருங்க. அப்புறம் அதுக்காக பதில் உட்கார்ந்தபடியே சொல்லுவாரா? உட்கார்ந்தபடியே ஒரு பதில் சொல்லுவாரா? அவர் சொல்லுங்க. மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தம்பி அவருடைய கன்னி பேச்சை பேசுகிறார்.
பொதுவாக ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக தான் பேசுவாங்க, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அந்த பக்கம் கன்னி பேச்சு பேசுறப்ப கூட அந்த அருமை சகோதரர் அன்னைக்கு பேசுகிற பொழுது தன்னுடைய இறுதி பகுதியில் தொகுதி மக்களினுடைய எண்ண ஓட்டங்களை அவர்களினுடைய குரலாக எல்லாத்தையும் சொன்னதை கொண்டு வந்து சொல்லும்போது எல்லாமே கேட்பதற்கு இனிப்பாக இருக்காது, சிலது கேட்க கசப்பாக. ஆனால் அவர் உரை முடித்த பிறகு அது ஒரு கன்னி பேச்சு, முதல் பேச்சு, குரலற்றவர்களின் குரலாக வந்து பேசுகிறார். அவரா சொல்லல, தொகுதி மக்கள் சொன்னதை வந்து தான் இங்க வந்து அவர் சொல்றாரு. கேட்டுட்டு மூத்த உறுப்பினர்கள் அவர் ஒரு அரை மணி நேரம் அண்ணா அழகா கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல எப்படி வந்து அழகா எப்படி வந்து ஒரு நீர்வளங்கள் துறை, உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி எல்லா நம்பர்லையும் மனப்பாடம் பண்ணி நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் மாதிரி கடன்னு அவ்வளோ நம்பர்ஸ் எல்லாம் மனப்பாடம் அழகா சொன்னார். அப்ப அவருடைய அனுபவத்தில் அதெல்லாம் சொல்றாரு. அப்ப இங்கே வரக்கூடிய அந்த புதிய உறுப்பினர் என்பவர் அவருடைய முதல் பேச்சை சொல்கிறவர், அது பேசி அவர் முடித்த பிறகு கூட அதற்கான பதில நம்ம சொல்ல முடியும், கருத்தால் எதிர்கொள்வோம். ஆனா ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கிறேன், சில வார்த்தைகள் இங்க சொன்ன உடனே ஒவ்வாமையில ஒரு மொத்த பேரும் எழுந்து நின்றுகிட்டு உங்களுக்கு எதிராக பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. உறுப்பினர் உங்களை பற்றி பாராட்டி தான் சொல்லியிருக்காரு, உங்களை பற்றி பாராட்டி தான் சொல்லியிருக்காரு. நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கன்னு தான் சொன்னார், அவர் தவறா சொல்ல. அவர் சார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மனப்பாடம் பண்ணாருன்னு மனப்பாடம் கலைஞரும் தளபதியும் கற்றுத்தந்த பாடம். எனவே மனப்பாடம் இல்லை, எனக்கே 5 வருஷம் அந்த துறையை எங்களுக்கு தெரியாதாது, எப்படி தெரியும்? ஏன்னா மனப்பாடம் அல்ல, எங்களுடைய தலைவர்கள் கற்றுத்தந்த பாடம் அது. மாண்பு உறுப்பினர் விஜய், நீங்க தொடர்ந்து பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செல்வ செழிப்பாக இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் அருகில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தான் சொன்னாங்க. ஆனால் நான் வந்து என் குரலை வந்து மக்கள் குரலாக தான் சொல்கிறேன், அந்த வேதனையை தான் சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கிறாம இவங்க பேப்பரில் படிச்சுட்டா அது தொகுதிக்கு நடைமுறைக்கு வந்துருமா, இவங்க பேப்பரில் அறிவிச்சுட்டா அது தொகுதிக்கு நடைமுறைக்கு வந்துருமா, அந்த தொகுதியை பார்த்தா அந்த மக்களை பார்த்தா இன்னும் வந்து அவங்க ஒரு சட்டை போடுறது கூட 80% மக்கள் அவங்க நல்லா இல்லை. பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க சட்டை போடுறது கூட தீபாவளி பொங்கலுக்கு போட்டப்போ அந்த ஒரு சட்டையை 1 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க, செல்வ செழிப்பா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் அந்த மக்கள் குரலாக தான் நான் அங்கே இருப்பேன். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எது வந்தாலும் நான் அந்த குரலை பதிவு செய்வேன். மக்கள் வேதனைப்படுகிறார்கள், பதிவு செய்வேன். மாற்றம் என்று இந்த அரசை சொன்னீர்களே, ஒரு நிவாரணத்துக்கு கூட இந்த நடந்த நிகழ்வு அது. அதை நான் இந்த இடத்துல சொல்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரு மாத காலத்தில் ஒரு துயர சம்பவம், இடி விழுந்து 3 பேர் இறந்து விட்டார்கள். அதை உடனே எங்கள் பொறுப்பு அமைச்சரிடம் உடனே தெரிவித்தோம். உடனே மாண்புமிகு முதலமைச்சரிடம் தெரிவித்து இறந்த வீட்டில் இறுதி சடங்கு முடிந்த உடனே போய் நின்று நிவாரணத்தை கொடுத்த அரசு தமிழக வெற்றிக்கழக அரசு. எங்கள் பகுதி மக்கள் அப்போ ஒன்று சொன்னாங்க, எம்எல்ஏவே பார்த்ததில்லை. இன்னைக்கு அமைச்சர், எம்எல்ஏ, கலெக்டர் எல்லாரும் வந்திருக்காங்க, எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம், ஆறுதலா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு துக்க வீட்டில் கூட சொன்னாங்க. அதுதான் எங்களை தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியோட மாற்றம். அதே போல எங்கள் மக்களின் வந்து வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டுதான் இருக்கு, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த அரசுகள் வந்து ஏன்னா கன்னி பேச்ச கூட பேச விட மாட்டாங்க. இங்கேயே இவங்க தான் பேசுவாங்க, வெளியிலேயே அவங்க தான் பேசுவாங்க. அவங்க பெரிய அவங்க அனுபவம் வாய்ந்தவங்களா இருக்கட்டும். ஆனா நாங்கள் முதல் முறையா இருந்தாலும் பதவி ஒண்ணுதான், எம்எல்ஏன்றது பதவி ஒண்ணுதான். அது நான் என்னுடைய குரலை நான் சொல்லிதான் ஆகணும். அதே போல எங்கள் பகுதிக்கு சுதந்திர காற்று, மூச்சு காற்றை கொடுத்த, கைரேகை சட்டத்தின் குற்றப்பரம்பரை என்றது மூச்சு காற்றை கொடுத்த, சுவாசத்தை கொடுத்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை நான் போற்றி வணங்குகிறேன். அதே போல உயர்கல்வி, எங்களை போன்றவரை உயர்கல்வி படிக்க வைப்பதற்கு முற்றிலும் அதற்காக போராடியவர் இங்கே முன்னாள் சபாநாயகராகவும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் PK மூக்கிய தேவர் அவர்கள் தான். அவரையும் போற்றி வணங்குவோம். அதே போல எங்கள் மக்கள் குறையை நாங்கள் எல்லாம் தூங்குவதே இல்லை. ஆனா எங்க மக்கள்கிட்ட எப்படியாவது இந்த தண்ணி கஷ்டத்தை எப்படியாவது தீர்த்துடணும்னு நாங்கள் நினைச்சு கவலையோட இருந்தாலும் எங்களுக்கு ஒரே ஒரு ஒற்றை நம்பிக்கை, மக்களின் நம்பிக்கை, எங்கள் அண்ணன் இருக்கிறார் என்ற ஒரே நம்பிக்கையில நாங்கள் சரி செய்து கொடுத்து விடுவோம், உங்களுக்கு தண்ணி வந்துடும் சொல்லி நாங்கள் அந்த நம்பிக்கையை கொடுத்து வச்சிருக்கோம் பேரவைத் தலைவர் அவர்களே. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணை கூர்ந்து எங்கள் பகுதியை அவர் வந்து நேரடி பார்வையில் வைக்க வேண்டும் என்று நான் இந்த சபையில் நான் பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மாண்பு உறுப்பினர் மழை பொய்த்து போய்விட்டால், குடிநீர் குளங்கள் வறண்டு போய்விட்டால் கடல் நீரை குடிநீராகும் திட்டத்தை உருவாக்கியது தளபதி அவர்கள் உருவாக்கினார்கள். 100 MLD கலைஞர் கொண்டு வந்தார். 110 MLD தளபதி ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில வந்து கோயம்புத்தூர் ஒரே ஒரு விளக்கமா நீங்க சொல்லிட்டீங்க போதும். சென்னையை பத்தி சொன்னார். இந்த விளக்கமே நீங்கள் அளித்த இந்த விளக்கமே போதுமானது. முடிங்க. குடிநீர் திட்டம் கொண்டு வந்து ரிங் மெயினே கொண்டு வந்து முன்னாள் முதலமைச்சர் தளபதியுடைய ஆட்சியில தான் ரிங் மெயினை கொண்டு வந்து குடிநீர் திட்டத்தை உருவாக்கி தந்தது. எனவே அவர் நாங்கள் 890 சும்மா நாங்கள் 400 1300 MLD கொடுத்தது கழக ஆட்சியிலே தளபதியுடைய ஆட்சியில தான். அவை முன்னவர் அடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லணும். உட்காருங்க. சொல்றேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அவையில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிற போதுதான் ஒரு மரபாக அவை கடைபிடித்து வருகிறது. அவருடைய பெயரை சொல்லுவது என்பது இதுவரையிலும் யாருடைய பெயரையும் உச்சரிக்க கூடாது என்றுதான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டீர் என்று நினைக்கிறேன். மாற்றிக்கொள்ளுங்கள். அவரே சொல்லிட்டார் அம்மையார் என்று சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டார். விட்டுருங்க. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் போதானே உட்கார் சொல்லிட்டாங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. நீ உட்காருங்க. அவர் பேரவைத் தலைவர்களே, தென்னகத்தின் மான்செஸ்டர் என்று தான் கோயம்புத்தூருக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிறதால சொல்வதுண்டு. அந்த மாநகராட்சியை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்தந்த ஆட்சிக்கு வருகிற பொழுது அதுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அந்த வகையில் தான் மாண்புமிகு நம்முடைய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது தான் இந்த அவிநாசி பாலம் என்பது அவருடைய ஆட்சி காலத்தில் தான் திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டு டெண்டர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் விடப்பட்டதோடு மட்டுமல்ல, ஏறத்தாழ 10% பணிகளும் அவருடைய ஆட்சியில் தொடக்கப்பட்டு விட்டது. அந்த நிலையில் தான் தேர்தல் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்த உடனே திராவிட மாடல் ஆட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதே சட்டமன்றத்திலே அவர் நெடுஞ்சாலைத்துறையிலே அவர் பேசுகிற பொழுது நான் ஒரு விளக்கமே சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் தான் தொடக்கி வச்சிங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. உங்களுக்கு ஆட்சியில் தான் டெண்டர் வரப்பட்டது, அதுலேயும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் 10% வேலைகள் தான் பணி ஆற்றியிருக்கிறீங்க. இப்போது நாங்கள் 2021-22 நிதியாண்டில் அதற்காக ஏறத்தாழ 90% பணம் எங்களுடைய பட்ஜெட்டில் நாங்கள் பணம் ஒதுக்கித்தான் அந்த பணி 10.5 கிலோமீட்டர் அந்த பாலம் அது கட்டப்பட்டது என்று ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசப்பட்டு அது குறிப்பில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தென்னகத்தோட விஞ்ஞானி என்று சொல்லப்பட்ட அந்த பகுதியுடைய மக்கள் எல்லாம் கோரிக்கை ஏற்று அப்பொழுது திராவிட மாடல் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் GT நாயுடு என்கிற பெயரில் அந்த பாலம் பெயர் வைக்கப்பட்டு அவர் திருக்கரத்தால் சேர்க்கப்பட்டது. அதை பாராட்டுவதற்கு மனம் இல்லைன்னா கூட நம்முடைய மாண்புமிகு வேலுமணி அவர்கள் சில நேரத்தில் சொல்லுவாங்க பீன் டீம்னா அது எனக்கு என்னன்னு புரியல. இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது வேலுமணி பேசுகிற பீன் டீம்னா என்னன்னு. அவைக்குள் நீக்குகிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லிட்டேன். நானே சொல்லிட்டேன் உங்களுக்கா. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி K. பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம், போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் அவனாசியில் 10 கிலோமீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய பாலம் 1652 கோடியில் நாங்களே அடிக்கல் நாட்டி 45% பணிகள் முடிவுபட்டது. எஞ்சிய பணிகள் தான் அவர்கள் வந்து தொடர்ந்தாங்க. ஏன்னா அடுத்த ஆட்சி வந்ததா தொடர்ந்து அவனை வேற வழி கிடையாது. அதில் 3ஆம் கூட்டுக்குடி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றினோம். அவருடைய துணை முதலமைச்சர் போய் திறந்து வச்சார். அதுதான் நிலப்பாடு. அதோட மேற்கு புறவழிச்சாலை, பல திட்டங்கள், பல பாலங்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சியில், பல பூங்காக்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சியில் தான். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்கண்ணே. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு உட்காருங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் ஏபா வேலவர் முழு பூசணிக்காவே சோத்துல மறைக்கிறார். அதான் எங்கள் முன்னாள் முதலமைச்சர் சொன்னாரு. 55% பணி முடிஞ்சிருக்கு. அது மட்டும் கொரோனா வந்த காலம் தான் அந்த பால பணி நின்றுச்சு, முழுமையா முடிச்சிருப்போம். ஆனா முழுமையா நிதி ஒதுக்கி எல்லா பண்ணது அதிமுக அரசு. 55% 10% சொல்றாரு. அதில் 50% கொரோனா வந்து காலத்துல முடிஞ்சு, மீதி அவங்க முடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஆசின் பேசும்போது சொன்னாரு எந்த கட்சியில் இல்ல, நீங்க எந்த கட்சியில இருந்து ஓடுனீங்க எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க எந்த அதிமுக ஓடினாலும் அதெல்லாம் இல்ல. அது மட்டும் இல்ல, இல்ல பொதுப்பணித்துறை அமைச்சர் மாணவ நீ பேசுங்க. போதும், நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்க. போதும். இல்லை
விளக்கம் சொல்லிட்டீங்க போதும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 110 விதியின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் விவசாயிகளுக்காகவும் நம்மளுடைய பெண்களுக்காகவும் கொண்டு வந்த முக்கியமான 3 அறிவிப்பு தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய அறிவிப்பு. அதற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சகோதரர் பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறையுடைய 2 சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, பள்ளி கல்வித்துறையில் ஒரு முக்கிய பிரச்சனை, பொதுப்பணித்துறையும் பள்ளி கல்வித்துறையும் சேர்ந்து நேற்று கூட ரொம்ப நேரம் அமைச்சர் கூட பேசிட்டு இருந்தேன். அது முதலமைச்சரோட கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கோம். 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த கவனத்தை ஒரு போர்க்கால அடிப்படையில் இந்த கவனத்தை கொண்டு வரோம். பொதுப்பணித்துறையில பொதுவா பல்வேறு லீக்கேஜ்கள் இருந்தாலும் நெடுஞ்சாலைத்துறையில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பொதுப்பணித்துறையில் ஃபினான்ஸ் செக்ரட்டரி லெவலில் பேசிட்டு இருக்கும்போது அதிகமான லீக்கேஜ் வருது. இந்த மெயின்டெனன்ஸ், அதாவது புதிய பள்ளிகள் கட்டணும், புதிய கல்லூரிகள் கட்டணும்னு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் நாம் இங்கே பேசிட்டு இருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் கட்டிய பள்ளிகளாக இருக்கட்டும், இதுவரைக்கும் கட்டிய கல்லூரிகளாக இருக்கட்டும், அதுவும் முக்கியமாக அரசு கல்லூரிகள், அரசு பள்ளிகளில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்றளவுக்கு இருக்கு. இது கடந்த ஆட்சி, போன ஆட்சி, 50 வருட ஆட்சி நான் இப்ப பேச வரல. இப்ப நாம் சரி செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை, முக்கியமா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் சரி செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, பொதுப்பணித்துறை கடந்த 30 நாட்களாக ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டாவை எடுத்துட்டு இருக்கோம், தகவல்களை எடுத்துட்டு இருக்கோம். இதற்கு முன்பு அது இல்லை. அதை ஒரு சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது பொதுப்பணித்துறையின் கீழ், அதாவது ஒரு பள்ளி சரியில்லை, ஒரு கட்டிடம் சரியில்லை அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் தமிழகம் முழுவதும் வந்துட்டு இருக்கு. அதுல உடனடியாக கல்வித்துறை அமைச்சர்கிட்ட அது கவனம் போகும். ஆனால் ஒவ்வொரு பள்ளியோடைய பில்டிங்கோடைய பொறுப்பு, மெயின்டெனன்ஸோட பொறுப்புங்கிறது பொதுப்பணித்துறை பிடபிள்யூ கண்ட்ரோல்ல வருதுங்கிறத இந்த அவையில நான் பொதுமக்களுக்கு நான் பதிவு பண்றேன். அதுல கிட்டத்தட்ட 6279 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் நம்ம கிட்ட பொதுப்பணித்துறை கிட்ட கொடுத்திருக்காங்க. 177 கலைக்கல்லூரிகள், ஆர்ட்ஸ் காலேஜ், 11 பொறியியல் கல்லூரிகள், இன்ஜினியரிங் காலேஜஸ், 55 தொழில்நுட்ப கல்லூரிகள், 98 தொழில் பயிற்சி நிறுவனங்கள், மொத்தம் 6620 கல்வி நிறுவனங்கள். இது மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்டையும் ஃபினான்ஸ் செக்ரட்டரியும் மிகப்பெரிய ஒரு கலந்துரையாடலை நாங்கள் கொண்டு வந்தோம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதோடைய மெயின்டெனன்ஸ், அதாவது பில்டிங் சரியில்லை. இது என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் அனுபவிச்சிருக்கேன். நான் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது 10th இருந்து 11th திருச்சியில் பிஹெச்எல் உடைய கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருந்தேன். 11th ஸ்டாண்டர்டில் மழை பெய்யும் போது அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ அதை 11th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிகிற வரைக்குமே அந்த பில்டிங் கட்டப்படலை. ஸோ 11th இருந்து 12th ஆஃப் வேலி வரைக்குமே நான் மரத்தடிக்கையில் தான் நானே படித்தேன். ஸோ 11th and 12th அரசு கல்வியில் நான் படிச்சிருக்கும் பொழுது மழை வரும்போது கிளாஸஸ் எனக்கு இருக்காது. ஸோ அப்போ திருச்சி பிஹெச்எல் ஸ்கூலில் நான் படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 18 to 20 மாதம் மரத்தடி ஸ்கூல்லையே நான் படித்து வளர்ந்துருக்கேன். அது என்னுடைய அனுபவம். இந்த அனுபவம் இன்னைக்கும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் படித்த ஸ்கூலில் டாய்லெட் வசதி கிடையாது. நான் படிச்சிருக்கும் பொழுது வெளியில தான் அப்போ யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு சர்வே எடுத்துட்டு இருக்கோம். சர்வே ரிப்போர்ட் கிட்டத்தட்ட 40% தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சர்வே ரிப்போர்ட்ஸ் இல்லை. ஒருங்கிணைந்து பள்ளி கல்வித்துறையிலும் சரி, பொதுப்பணியில் துறையும் சரி, ஒரு சர்வே ரிப்போர்ட் இல்லை. எங்களுடைய சிஇ கிட்ட நாங்கள் ஒர்க்கை கொடுத்துருக்கோம். இங்கே தான் மேலே தான் செகண்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்காங்க. அவங்களோட ரிப்போர்ட்ஸ் வரதுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் கூட ஆகும். ஸ்பீடாக எடுத்துட்டு இருக்கோம். முக்கியமாக பெண்கள் படிக்கக்கூடிய நிறைய பள்ளிகளில் டாய்லெட்டே கிடையாது. வாட்டர் டேங்க் சரியா மெயின்டைன் பண்ணப்படலை. மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு புக் அளவில் இருக்கே தவிர, ஆனால் நிறைய பள்ளிகளில், கிட்டத்தட்ட நிறைய பள்ளிகளில், அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் கூட ஒரு இடத்துக்கு அந்த சமூக கூடத்துக்கு போகும்போது நம்மளுடைய துறை அமைச்சரோட போகும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா மாணவரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உடனடியாக அடுத்த நாள் நடவடிக்கை எடுத்தாரு. இது தமிழகம் முழுவதும் பள்ளி கல்வித்துறையிலும் உயர்கல்வித்துறையிலும் பார்த்தீங்கன்னா, அரசு இருக்கக்கூடிய கல்லூரிகளில் மிகப்பெரிய பிரச்சனை இந்த மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இருக்கு. அதுக்கான பட்ஜெட் இப்போ அலாட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எல்லா சர்வேவும் எடுத்து முடிச்ச பிறகு அந்த பட்ஜெட்டை கரெக்டா நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கிறதா நம்மளுடைய குறிக்கோள். அதுல சட்டமன்ற உறுப்பினருடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா,
நீங்க உங்ககிட்ட நாங்க வந்து அந்த கணக்கெடுப்பை எடுத்து உங்ககிட்ட நாங்க வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒத்துருக்காரு, உங்ககிட்ட கணக்கெடுப்பு கொடுத்துருவோம். எத்தனை உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு, எத்தனை காலேஜஸ் இருக்கு, எத்தனை பெண்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் இருக்குன்னு நீங்க எங்களுடைய அரசு உயர் அதிகாரிகள் சிஇ அவர்களோ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோ போய் என்னதான் டேட்டா கொடுத்தாலும் எந்த இடத்துலையும் மெயின்டெனன்ஸ்ல ஊழலே இருக்கக்கூடாது மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. சோ அப்ப உங்களுடைய நீங்க போய் சூப்பர்வைசிங் பண்ணாதான் எங்களுக்கு இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துல இந்த தொகுதியில இந்த ஸ்கூல்ல, அதாவது பில்டிங் வந்து 3ஆ பிரிக்கிறோம். இப்ப ஒன்னு ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரெட் கேட்டகரி, அதாவது இந்த கட்டடத்தை பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் வந்து எல்லா ஸ்கூல்ஸும் வந்து உடனே செக் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா மழை காலம் வரப்போகுது. அப்ப நீங்களும் போய் ஆய்வு பண்ணிட்டு வரும் பொழுது இந்த பில்டிங்ல ஸ்டெபிலிட்டி இந்த பில்டிங் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா இம்மீடியட்டா அந்த இடத்துல ஒரு ரெட் ஸ்டிக்கர் ஒட்டி சீல் வச்சிருவோம். பள்ளிக்கல்வித்துறைக்கும் நம்ம உடனே சொல்லிடுவோம், அந்த இடத்துல எந்த மாணவ மாணவிகள் உட்கார வைக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அடுத்தது வந்து எல்லோ ஸ்டிக்கர், இந்த இடத்த வந்து ஸ்டெபிலிட்டி வந்து உடனே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எல்லோ கலர் ஸ்டிக் ஒட்டிடுவோம். ஸோ ரெட் ஸ்டிக்கர்ல வந்து நம்மளுடைய பிடபிள்யூடி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அந்த இடத்துல யாருமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு சீல் வச்சிருவோம். இது வரைக்கும் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அது பண்ணதில்லை. அடுத்தது எல்லோ ஸ்டிக்கர், அடுத்தது கிரீன் ஸ்டிக்கர்னா இந்த பில்டிங் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை, இங்க நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு 3 ஸ்டிக்கரை கொண்டு வந்து வச்சுட்டு அதை வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்ககிட்டயும் நாங்க வந்து அந்த டேட்டாவை கொடுத்துருவோம், பள்ளி கல்வித்துறையிலும் கொடுத்துருவோம். இதற்கு முன்னாடி வந்து இந்த அணுகுமுறை கிடையாது. இதற்கான பட்ஜெட் வந்து அதுக்கான பட்ஜெட் வந்து உண்மையா என்ன தேவையோ அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணப்படும். புது ஸ்கூல்ஸ் புது காலேஜஸ் கட்டுறதோட கிட்டத்தட்ட 6620 கல்வி நிறுவனங்கள் நம்ம கிட்ட நம்ம குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதை பள்ளிக்கல்வித்துறையிடம் அமைச்சர்கிட்டையும் உயர்கல்விக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இதை அடுத்த ஒரு வருஷம் போக்கஸ் பண்றதா நம்மளோட குறிக்கோள். எப்படி தனியார் நிறுவனங்கள், தனியார் பள்ளிகள், தனியார் காலேஜஸ் இருக்கோ அதே மாதிரி ஈக்குவலா நம்மளுடைய குழந்தைகள் படிக்க வைக்கணுங்கிறதா நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய குறிக்கோள். இதை உங்ககிட்ட இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒரு குழு இருக்கும், நீங்க கொண்டு வந்து உடனடியாக இந்த ஸ்கூல்ல பிரச்சனை இருக்குன்னா அதையும் நாங்க வாங்கி உடனடியாக சரி செய்யறதுக்கு எல்லா விதமான முன்முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கிறத நாங்க இங்க பதிவு பண்றோம். நன்றி. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது சேஃப்டி சம்பந்தப்பட்ட விஷயம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது ஒவ்வொரு ஆட்சியின் போதும் ஒவ்வொரு காலகட்டத்தின் போது கட்டிக்கிட்டே வந்தாலும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ப்ரையாரிட்டி என்னன்னு பார்க்கணும். யாருடைய வகுப்பறை அது? பெற்றோர்களுக்கா, ஆசிரியர்களுக்கா, இந்த துறைக்கா? அது அந்த மாணவ மணிகளினுடைய வருங்காலத்திற்கான வகுப்பறை. இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் நான் முதலில் கையெழுத்து போட்டதே, நான் போட்ட முதல் கையெழுத்தே பூட்டப்படக்கூடிய கதவுகளுடன் கூடிய மாணவிகளுக்கான கழிப்பறைக்கு தான் நான் முதலில் கையெழுத்து போட்டேன். அது இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான தேவை. நல்லா யோசிச்சு பார்க்கணுங்க. இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், நிறைய உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையெல்லாம் வச்சீங்க. ஒரு வகுப்பறையே இல்லாத கழிப்பறை இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு கூட ஒரு யூஸ் இருக்குங்க. அதை நீங்க பப்ளிக் டாய்லெட்டா யூஸ் பண்ண முடியும். ஆனா சரியான ஒரு கழிப்பறையே இல்லாத வகுப்பறையில எந்த பயனும் இல்லை. பல மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் எங்களுடைய மாணவிகள் அவர்களுடைய இயற்கை உபாதையை அடக்கி கொண்டு இதன் மூலமா அவர்களுடைய போக்கஸ் மிஸ் ஆகும், ஹெல்த் என்ன ஆகும், மாதவிடாய் நேரத்தை நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கடந்த சில தினங்களாக நானும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ஆதவும் தீவிரமாக இதை குறித்து ஆலோசனை செய்தோம். அதே சமயம் ஒரு ஒப்பாய்வு நாங்க வந்து மேற்கொண்டோம். 2022, 2025 அந்த ஆண்டு கணக்குள்ளார பாத்தீங்கன்னா வகுப்பறைகள், இந்த உட்கட்டமைப்பு வசதிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5000 வகுப்பறைகள் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இதை வந்து இன்னும் கொஞ்சம் நாம துரிதமா வேகமா பண்ணணும். நடப்பு ஆண்டுல பாத்தீங்கன்னா 1031 வகுப்பறைக்கான அந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். லேப்ஸ் 228 லேப்ஸ் நாங்க வேகமா புதுப்பிச்சுட்டு வரோம். அறிவியல் ஆய்வகத்திற்கான உபகரணங்கள் 228, கழிப்பறை 216+28, திறன் பலகை 7840, இருக்கை மற்றும் பேஜை 10310. மிக முக்கியமா கண்காணிப்பு கேமரா. எந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கோ அந்த இடத்துல குற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அதனால பள்ளிகளில் 24578 கண்காணிப்பு கேமராக்களுக்கான வேலைகளும் செய்திருக்கிறோம். இதற்கான அந்த பணிகளுக்கான மொத்த செலவினம் 727.58 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. ஆனா நான் இந்த மாமன்றத்தின் மூலமா உங்க மூலமா என்னுடைய அன்பு நண்பர் பொதுப்பணித்துறை அமைச்சர் நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, ஏதேதோ டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வெள்ளை அறிக்கை கொண்டு வரீங்க, இது என் குழந்தைகளோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். கண்டிப்பாக இந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை ஒரு வெள்ளை அறிக்கையை உருவாக்கி முதல்வரினுடைய கவனத்திற்கு கொண்டு வர உங்க மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் மேல்நிலை பள்ளியும் நடுநிலை பள்ளியும் மட்டும்தான் பேசினார்கள்.
ஆனால் சின்னஞ்சிறு குழந்தைகள் படிக்கின்ற தொடக்கப்பள்ளி தான் இவர்கள் குறிப்பிடுகின்ற 6000 விட அதிக எண்ணிக்கையில் கொண்டது. ஆகவே சின்ன குழந்தைகளுடைய பாதுகாப்பு தான் மிக முக்கியம். அதை இவர்கள் ஏன் மறந்து விட்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே அதை நினைவில் வைத்துக் கொண்டு அதற்கான பதிலை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். ஐயா பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் சொன்னது மாதிரி இதுல நாங்க அரசியலே பேச வரல. நாங்க அவங்கள குறை சொல்லி இவங்களை குறை சொல்றது 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ள எந்த குழந்தை வந்தாலும் இது சேஃப்டி சம்பந்தம். சிலது சென்னையை பொறுத்த வரைக்கும் கார்பரேஷன் கண்ட்ரோல் சில ஸ்கூல்ஸ் இருக்கு, ஊராட்சி கண்ட்ரோல் சில ஸ்கூல்ஸ் இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு விஷயங்கள்ல பிரியாரிட்டியில இருந்தாலுமே சேஃப்டியை பொறுத்தவரை ஸ்டெபிலிட்டி டெஸ்ட், அந்த பில்டிங் உறுதியா இருக்கா, அந்த பில்டிங் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாமா, எப்படி டாய்லெட்டை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க டெஸ்ட் பண்ணி ஒரு பரிசோதனை செய்து அந்த ஆய்வறிக்கையை கொண்டு வரணும். இதுல தயவு செய்து அரசியல் இதுல கைவிட்டுருங்க. சட்டமன்ற உறுப்பினர்களா நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் தான் சேர்த்து தான் சொல்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, நமது அரசால் பெண்கள் பயன்பெறும் வகையில் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டு இதுவரை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம், தாய்மாமன் தங்கமோதிர திட்டம், வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம், அண்ணனின் சீர்திட்டம் போன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் நமது அரசு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்தினை முதன்மை நோக்கமாக கொண்டு வெற்றி தொலைநோக்கு திட்ட ஆவணத்தினை, வெற்றி விஷன் டாக்குமெண்ட் வெளியிட்டுள்ளது. அந்த திட்ட ஆவணத்தின் அடிப்படையில் இலக்கு நிர்ணயம் செய்து பல்வேறு திட்டங்கள் அடுத்து வருகின்ற 1ஆம், 3ஆம் மற்றும் 5ஆம் ஆண்டிற்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சிறப்பினமாக பெண்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து இவ்வரசு நிறைவேற்றும். கடந்த 4 மாதங்களாக வளைகுடா பகுதியில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இதனால் மாற்று எரிபொருளை பயன்படுத்தி வருவதாலும் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வினாலும் பொதுமக்கள் தங்களது வருவாயிலிருந்து கூடுதலான தொகையினை செலவிட்டு இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு நிதி நெருக்கடியான சூழலிலும் பொதுமக்களின் நிதி சுமையினை குறைக்கும் வகையிலும் பொதுமக்களின் நலனை பாதுகாக்கவும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கிலும் எரிவாயு சிலிண்டருக்காக செலவழிக்கப்பட்டு வரும் தொகையினை அவர்களுக்கு வழங்க இவ்வரசு முடிவு செய்துள்ளது. எனவே குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள். அதாவது ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். இத்திட்டத்திற்காக ஆண்டுதோறும் தோராயமாக 4000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
சென்னையில் உள்ள மீனம்பாக்கம் விமான நிலையம் இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தால் AAI இயக்கப்படுகிறது. தற்போது இந்த விமான நிலையம் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக உள்ளது. வளர்ந்து வரும் சென்னை மாநகரத்தின் தேவைகளை கருத்தில் கொண்டும் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டும் தொழில் வளர்ச்சியினை கருத்தில் கொண்டும் சரக்கு போக்குவரத்தை அதிகரிக்கும் வகையிலும் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான தேவை ஏற்பட்டு உள்ளது. புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்படும் இடம் பெரிய அளவில் விவசாயிகளை பாதிக்காத வகையிலும் அதிக அளவில் குடியிருப்புகளை அகற்றாத வகையிலும் அமைய வேண்டும். ஆனால் முந்தைய அரசு விவசாயிகளை பெரிய அளவில் பாதிக்கும் வகையிலும் குடியிருப்புகளை அதிக அளவில் அகற்றும் வகையிலும் விமான நிலையத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. ஏகனாபுரம் மற்றும் இதர கிராம மக்கள் இந்த விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து நடத்திய போராட்டங்களை அறிந்து நான் 20/1/2025 அன்று அப்பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து பின்வரும் அறிவிப்புகளை வெளியிட்டேன். சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு மேலாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு. இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க இந்த மக்கள் போராடி வருகிறார்கள். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 2024 நடந்த பொதுக்கூட்டத்திலேயே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன். தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்து அதன் வடமேற்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய டெர்மினல் 5 என்ற புதிய பயணிகள் முனையம் அமைக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தற்போது நடைபெற்று வரும் டெர்மினல் 3 பயணிகள் முனையம் கட்டுமான பணிகள் முடிவுற்ற பின் ஆண்டுக்கு 35 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக இருக்கும். மேலும் புதிய டெர்மினல் 5 பயணிகள் முனையம் செயலாக்கத்திற்கு பிறகு ஆண்டுக்கு மொத்தம் 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக இவ்விமான நிலையம் இருக்கும். இதன் மூலம் சென்னை விமான நிலையத்தின் சேவைகள் மேம்படுத்தப்படுவதோடு பயணிகளின் போக்குவரத்து தேவை புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை பூர்த்தி செய்யப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மாநிலத்தின் உண்மையான முன்னேற்றம் என்பது அதன் பொருளாதார வளர்ச்சியால் மட்டுமல்ல, பெண் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், வணிகம் மற்றும் சமூக வாழ்வின் அனைத்து தளங்களிலும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பங்கேற்கும் வாய்ப்புகளாலும் அளவிடப்படுகிறது. மகளிரின் பயண சுதந்திரம் அவர்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கும் குடும்பங்களின் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக இருக்கிறது. தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தில்
மாநகரம் நகர்ப்புறங்களில் சாதாரண மற்றும் மலைப்பகுதி பேருந்துகளில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறது. எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுவதில்லை. தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் வசிக்கும் ஒரு மகளிரும் போக்குவரத்து கட்டணத்தால் தமது வாய்ப்புகளை இழக்கக்கூடாது என்ற சமூக நீதி சிந்தனையை இவ்வரசு முதன்மையாக கொண்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். அதன்படி முதல் கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். இத்திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையிலேயோ கட்டுப்பாடுகள் இல்லை. வெற்றி பயண திட்டம் இதர சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்து வசதி பெருமளவில் கிடைக்கும். இதன் மூலம் மாணவிகள் தொலைதூரத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு செல்லவும், பணியிடங்களுக்கு செல்லவும், மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கும் கட்டணமின்றி பேருந்துகளில் பயணிக்க இயலும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி பயணம் என்பது கட்டணமில்லா ஒரு பேருந்து பயணம் மட்டுமல்ல, ஒரு மாணவியின் கல்வி, ஒரு தொழிலாளியின் வேலைவாய்ப்பு, ஒரு தாயின் குடும்ப பொறுப்பு, ஒரு தொழில் முனைவோரின் முன்னேற்றம் போன்றவற்றை உறுதி செய்யும் சமூக முதலீடாகும். தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் மகளிரின் இயக்க சுதந்திரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அரசு உறுதுணையாக இருக்கும். இத்திட்டத்தின் கீழ் திருநரும் டிரான்ஸ்ஜெண்டர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெற்றி பயணம் வழியாக மகளிரின் வாய்ப்புகள் விரிவடைந்து குடும்பங்கள் முன்னேறி சமூக நீதியும் சமத்துவமும் நிலை பெற்று வளமான வெற்றி தமிழ்நாட்டை உருவாக்கும் நமது பயணம் மேலும் வலுப்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் தோராயமாக 6000 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும். நன்றி, வணக்கம். பேரவை விதி 55 கீழ் பால் விலை கொள்முதல் விலை மற்றும் ஊக்கத்தொகை உயர்வு குறித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் என்பது குறித்த பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து விவாதிக்க வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர்கள் ஏவா வேலு அவர்கள், மாண்பு உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் அகிரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் OS மணியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முக்கூர் என் சுப்பிரமணியன் ஆகியோர் 55 விதிகள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அதை நான் வந்து தகவல் குரலாக எடுத்துக்கொண்டு இந்த அவையின் முன் வைக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏதாவது இது குறித்து பதில் சொல்ல விரும்பினால் பதில் அளிக்கலாம். மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள் மென்ஷன் பண்ணலாம். பரந்தூர் விமானத்தை பற்றி அளவுக்கு நம்முடைய சொல்லணும். இல்லை அரசின் அரசின் சார்பில் மாண்பு முதல்வரோ அமைச்சர்களோ அறிக்கை அளிக்கிற போது விவாதம் கிடையாது. மாண்பு உறுப்பினர் இதை பற்றி மென்ஷன் பண்ணுங்க. பால் விலை குறித்து மென்ஷன் பண்ணலாம். நீங்க அது குறித்து ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்புறம் சொல்லலாம். நீங்க குற்றச்சாட்டுல ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியது. அந்த விளக்கத்தை நான் விதிப்படி படிச்சிடுறேன் உங்களுக்கு. பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளை பற்றி அமைச்சர் பேரவைத் தலைவர் இசைவுடன் அறிக்கை ஒன்றை அளிக்கலாம். அறிக்கையின் மீது அப்போது எவ்வித விவாதமும் இருத்தல் கூடாது. அந்த விதிப்படி இப்போ அனுமதி இல்லை. அப்போ நீங்கள் இல்லை மானிய கோரிக்கை பேசுகிற போது நீங்கள் இடையில அதை சொல்லலாம். மானிய கோரிக்கை பேசுகிற போது நீங்கள் சொல்லலாம். உட்கார நீங்கள் பேசுங்க. 55 விதியின் கீழ் கவன ஈர்ப்புக்கு நான் உங்கள் பேரை படிச்சுட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் பேசலாம், இல்லாவிட்டால் அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். கவன ஈர்ப்பு பற்றி குற்றச்சாட்டு இல்லை, ஒரு விளக்கம் வேண்டாம். எந்த விளக்கத்துக்கு நான் அனுமதி அளிக்கவில்லை. 55 விதியின் கீழ் உங்கள் பேரை படிச்சுட்டேன், இல்லை அடுத்த உறுப்பினர் பேரை நான் படிச்சிடுவேன். சொல்லலாம், மென்ஷன் பண்ணலாம். விதிப்படி உங்களை அழைத்திருக்கிறேன்.
பால் விலை உயர்வு குறித்து படிக்கிறதா நீங்கள் படிக்கலாம். மாண்புமிகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.